Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ செட் பண்ற டார்கெட் எல்லாம் பிரைஸ் ரீச் ஆகற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 10000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் ஆகிற கண்டிஷன் வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இருங்க, நம்ம ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணலாம். லிங்க் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் புது சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட். இது வந்து இன்றைக்கி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி மார்னிங்கில் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு. இது பாருங்கள், உங்களுக்கு வேணுமா தான் போய் பார்த்துக்குங்க. இந்த ஆக்சுவலி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணதான் நினைக்கிறேன். ஆமாம் பாருங்கள். ஓகே, அதுவும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். 10:15க்கு ப்ரைஸ் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அதுவும் அந்த பர்டிகுலர் ஏரியா பண்ணியிருக்க பாருங்கள். 17076க்கு பிலோ பண்ண சேலிங்க்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 17024 வந்து ஃபஸ்ட் லெவலில், அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் வந்து 16970 அந்த ரேஞ்ச். அதையான அந்த ப்ரீவியஸ் இங்கேருந்து கேப் வச்சுல. ஸோ அது வரலும் ப்ரைஸ் வரும் அப்படின்னு என்னுடைய செகண்ட் இது. ஆனால் ஃபஸ்ட் டார்கெட்டில் இந்த மார்க்கெட் ஜிக்ஸாக் இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் திரும்பிச்சு. நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிள் தான். இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு காசு பணம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். லைஃப் டைமுக்கும் ஃப்ரீ தான் அது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி சார்ட்டுக்கு போவாங்க. நாளைக்கு என்ன மார்க்கெட்டிங் கண்டிஷன் ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ஆகிடுச்சு ரிஜெக்ட் 1 2 3 4 ரிஜெக்ட். ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆகிற வரலும் ரிஜெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகேங்களா, இந்த லெவல் பிரேக் ஆகிற வரலும் ரிஜெக்ட் தான். அப்புறம் வந்து இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு இவ்வளோ தூரம் போச்சு இல்லைங்க. ஸோ கரெக்ஷனுக்காக வந்து ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்ஷனுக்காக கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அகைன் வந்து இன்னொரு டைம் மேலே போகிறதுக்காக போகலாம். ஓகேங்களா, ஸோ எப்போன்னா இந்த லெவல் கட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த ரீடெஸ்ட் உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா மேலே போய்டும். இல்லை வீக்னஸ் செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து திரும்பிடும். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு இதுக்கு கீழே லோயர் லோ ஃபார்மேஷன் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு சேல் அண்ட் பைக்கான ஒரு வாய்ப்பை தேடலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஒரு வேளை இன்கேஸ் நல்ல ஒரு இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்குது, மார்க்கெட் ஒரு புல்லிஷ்னஸ் கொடுக்குதுன்னா மேலே வந்து 17,000. இதுக்கப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இதில் வந்து 17,002. இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்ஸ் அப் மூவ் கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அகைன் வந்து 17,200. இது வந்து நிஃப்டி 50யோட கண்டிஷன். சரி, பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸில் ஃபேஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கு. இது வந்து என்னோடய வியூ வந்து சேல் சைடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேல் சைடுனாங்க மார்னிங்கில் சேல் சைடு வருமா ஈவினிங் சேல் சைடு வருமா தெரியாது. சேம் அதே மாதிரி ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணி வரும். ஓகே, ஆனால் க்ளோசிங் இங்கே கொடுத்துருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒருவேளை கேப் டவுனோ கேப் அப் ஆகிடுச்சுன்னா, ஒருவேளை கேப் அப் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்காக அங்கேருந்து திரும்ப ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இதில் கேப் டவுன் ஆச்சுன்னா திரும்ப ரீடெஸ்ட்காக மேலே போய்ட்டு அங்கேருந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா, ஸோ ரீடெஸ்ட்காக மேலே போக சொல்லி மேபி ஆஃப் டே ஆகலாம். மார்னிங்கில் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு மதியம் 1 மணி 2 மணி வரலாம் வந்து அப் மூவ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட், இன்கேஸ் நம்ம எதிர்பார்க்கறதுன்னு ஆப்போசிட் ரொம்ப பெரிய கேப் அப் ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் கிடைச்சா மட்டும் பை அண்ட் செல்லுக்கான வேலையை பாருங்கள். இல்லை இதுக்கப்புறம் வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு தான் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இங்கேருந்து ஓப்பனாக திரும்ப வந்து ரீடெஸ்ட்காக வரும், அகைன் மேலே போகிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தத்தில் என்னுடைய வியூ வந்து சேல் சைடு இருக்குது. சேல் சைடில் நம்ம கணிப்பை வச்சுக்குவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சில ஸ்டாக்ஸும் சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மார்க்கெட் வீக்காக இருந்ததுன்னா நல்லா கவனிங்க. மார்க்கெட் ஒருவேளை வீக் திரும்பிடுச்சு அப்படின்னா சிஎட் வெல்ஃபுல் மேலே ஒரு பார்வை வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஒருவேளை பாசிட்டிவ் என்ன இருந்ததுன்னா டிசிஎஸும் எஸ்சிஎல் டெக் மேலேயும் கவனம் வச்சுக்கோங்க. டிசிஎஸ் ஏன் உங்களுக்கு பை சைடு கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப் மூவில் போயிட்டு 200 EMAக்கு மேலேயும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து இன்னொரு டைம் ஒரு அப் மூவ் கொடுத்தா அங்கேருந்து 3680 வரலும் மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 3680 வரலும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான ஒரு அப் மூவ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஆனால் ஸ்லோ மூமெண்ட் தான் இருக்கும், பெரிய மூமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. மேபி
அந்த கேட்ச் பண்ணுற ஸ்பீடு வந்து நீங்கள் 20 பாயிண்ட் எனஃப் போதும். அது அந்த 20 பாயிண்டில் நீங்கள் வெளியே வரலாம். ஓகேங்களா. எஸ்சிஎல் டெக்னாலஜி வந்து பை சைடு தான். ஏன்னா கண்டினியூஷன் பையில் 21ஆம் உங்களுக்கு அப்போ தான் கொடுத்துருக்கு. எந்த ஒன்றும் உங்களுக்கு சேலிங் சைடு ஒரு வாய்ப்பே இல்லை. அதில் உங்களுக்கு பிரேக் டவுன் தான். திரும்ப இந்த பிரேக் டவுன் கொடுத்தோன்னா இந்த அகைன் ஒரு அப் மூவ் பார்க்கலாம். அதில் அதாவது 1235 1240 அந்த வரலும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது எஸ்சிஎல் டெக்னாலஜி. சேல் சைட் பார்த்தோம் அப்படின்னா சிஎட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான வீக்னஸ், பயங்கரமான வீக்னஸ் காமிக்குது. ஸோ இதனோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 1070 ஃபஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் 1065 வந்து நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த லெவல் கட் ஆச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு பையர்ஸ் வந்து ப்ரெஷிங் கொடுக்குறாங்க, ஆனால் முடியல அவங்களால. செல்லிங் தான் உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து 1060 வரல நீங்கள் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் வந்து 1070, அதுக்கப்புறம் 1060 சிஎட்டில். வேர்ல்பூல் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் சேல் சைடு தான். எப்போனா உங்களுக்கு பிரேக் டவுனுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ பிரேக் டவுன் ஆனது வந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆனோன்னா தாராளமாக நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலையை பார்க்கலாம். 1760 பிலோ வந்து நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். ஒரு லோயரில் ஃபார்மேஷன் இதில் ஆச்சுன்னா உங்களுக்கு சேல் அண்ட் பைக்கான வேலையை பார்க்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஓவரால் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து லோயர் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் லெவல் வந்து 1740 ஃபஸ்ட் லெவல் வந்து, அதுக்கப்புறம் வந்து 1720. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இன்னொரு டைம் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள்கிட்ட அக்கௌண்ட்ஸ் நிறைய ஆல்ரெடி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு சார், உங்கள் லிங்க்கில் இருந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றவங்க மந்த்லி 700 பே பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக தான். இது வந்து டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. திஸ் இஸ் நாட் டிப்ஸ் கால்ஸ். Friends, if you don't understand my Tamil language, you can subscribe Leo27. The description also given that below the description. Okay, bye friends. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.